கர்நாடகாவில் வணிகர்கள் அனைவரும் யுபிஐ இனி நாங்கள் எடுக்க மாட்டோம். யுபிஐ இன்று முதல் செல்லாது. பணமாக கொடுத்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும். பணம் மட்டும்தான் இனி செல்லும் என்று அதிரடியாக வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கர்நாடகா வணிக வரித்துறையானது ஆண்டுக்கு ரூபாய் 40 லட்சம் அல்லது 20 லட்சத்திற்கு மேல் யுபிஐ வருவாய் கொண்ட வணிகங்களை ஆனது. ஜிஎஸ்டியில் பதிவு செய்து பொருத்தமான வரிகளை செலுத்த வேண்டும் என்று கூறியதை தொடர்ந்து கர்நாடகாவில் உள்ள சிறு வணிகர்கள் யுபிஐ மேம்பாட்டிற்கு எதிராக திரும்பியுள்ளனர் மற்றும் பணமாக கொடுக்குமாறு வாடிக்கையாளர்களிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் மணிகண்ட்ரோல் வலைத்தளத்தின் சமீபத்தில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கர்நாடகா வணிக வரித்துறையை தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய 4 மாநிலங்களும் கூட இதே செயல்முறையை கொண்டு வரலாம் என்றும் இதற்காக பேமெண்ட் அக்ரிகேட்டர்களிடமிருந்து வணிகர்களின் வருடாந்திர வருவாய் தரவை கேட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள். ஆண்டுதோறும் ரூபாய் 40 லட்சத்திற்கு மேல் வருவாய் ஈட்டப்படவும் வணிகர்களுக்கு பிற மாநில வரித்துறைகள் எப்போது அறிவிப்புகளை அனுப்ப தொடங்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அரசாங்க விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு ரூபாய் 40 லட்சத்திற்கு மேல் வருவாய் ஈட்டும் அனைத்து வணிகர்களும் ஜிஎஸ்டிக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகா முழுவதும் உள்ள சிறு வணிகர்கள், மசாலா பொருட்கள், பேக்கரிகள், தேநீர் மற்றும் காபி கடைகள் உட்பட பலரும் வணிக வரித்துறையால் வெளியிடப்பட்ட ஜிஎஸ்டி கோரிக்கை அறிவிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஜூலை 25 அன்று மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இந்த ஜிஎஸ்டி கோரிக்கையானது கர்நாடகா மாநிலத்துடன் நிற்காது என்பது போல் தெரிய இருக்கிறது. தற்போது இந்த நடவடிக்கை கர்நாடகாவில் நடப்பதைப் போலவே நாட்டின் பிற பகுதிகளிலும், அதாவது வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஆகிய இரு தரப்பினருமே ரொக்கத்தை நோக்கிய நகர்வதை இன்னும் தீவிரப்படுத்தும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்று தெரிகிறது. ஆனால் ஜிஎஸ்டி குறித்த இந்த அறிவிப்புகள் ஆனது வணிகர்கள் வரித்துறையில் பதிவு செய்து தங்கள் வருவாயை விளக்குமாறு மட்டுமே கேட்கின்றனர். உடனடியாக வரி செலுத்துவதற்கான அறிவிப்புகள் இல்லை என்றும் தெளிவாக கூறப்படுகின்றது. யுபிஐ சேவையானது நாட்டின் மிகவும் பிரபலமான டிஜிட்டல் கட்டண முறையாக உள்ளது. இது ஒரு மாதத்தில் 18 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை செய்கிறது. இதன் மதிப்பு ரூபாய் 24 லட்சம் கோடிக்கு மேல் செல்கிறது. மேலும் அனைத்து யுபிஐ பரிவர்த்தனைகளிலும் வணிகர் கொடுப்பனவுகள் ஆனது சுமார் 63% உள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. போதாக்குறைக்கு பெங்களூர் போன்ற பிற பெரிய நகர்ப்புறங்களில் உள்ள வாடிக்கையாளர்களின் முதல் மற்றும் முக்கிய விருப்பமாக யுபிஐ தான் இருந்து கொண்டு வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அனைத்து வணிகர்களும் இன்னும் இந்த ஜிஎஸ்டி அறிவிப்பை பெறாததால் நிலைமை சிறிதளவு தான் மோசமடைந்து உள்ளது. அனைத்து வணிகர்களும் யுபிஐ சேவைக்கு எதிராக திரும்பினால் பழையபடி பணத்தை பாக்கெட்டில் வைத்து கொண்டும் சில்லறைகளுக்கு சண்டை போட்டுக்கொண்டும் இருந்த காலம் மீண்டும் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான பல சிறு வணிகர்கள் மற்ற டிஜிட்டல் கட்டணங்களை விட யுபிஐயே அதிகம் விரும்புகிறார்கள். ஏனெனில் இந்த தளம் வணிக தள்ளுபடி விகிதம் எனப்படும் எம்டிஆர் எனப்படும் வணிகர் கமிஷனை வசூலிக்காது. வங்கியாளர்கள் மற்றும் யுபிஐ செயலிலக்கின்படி இந்த செயல்முறையானது வணிகர்கள் தங்கள் நடப்பு கணக்கிற்கு பதிலாக யுபிஐ கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தங்கள் சொந்த மற்றும் அவர்களது உறவினர்களின் சேமிப்பு வங்கி கணக்குகளை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என்று தெரிய இருக்கிறது. இது அதிகாரிகள் மற்றும் வங்கிகளுக்கு பணம் செலுத்துவதை கண்காணிப்பதை இன்னும் கடினமாக்குகிறது. இருப்பினும் கர்நாடகாவில் வணிக வரி ஆணையர் விபுல் பன்சாலியின் கூற்றுப்படி இது போன்ற தந்திர ரோபாயங்கள் குறித்த வணிக வரித்துறை அறிந்திருப்பதாகவும் பெரிய
வணிகர்களின் இத்தகைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும். ஆக இது ஜிஎஸ்டி கோரிக்கைக்கான முக்கிய காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பது போல் தெரிகிறது. ஆகவே கர்நாடகாவில் அதிரடியான வணிகர்கள் எழுப்பியுள்ள இந்த அறிவிப்பால் பொதுமக்களிடத்தில் கடுமையான மன கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. பணம் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம், இனிமேல் யூபிஐ டிரான்சாக்ஷன் போன்ற எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இனி நாங்கள் செய்ய விடமாட்டோம் என்று பல கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சாதாரண பலசர கடையாக இருக்கட்டும், துணி கடைகளாக இருக்கட்டும், வணிக கடைகள் அனைத்திலுமே அதிரடியாக இதனை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்று முதல் நாங்கள் வணிகர்கள் சங்கம் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே யூபிஐ டிரான்சாக்ஷன் இனிமேல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, பணமாக தான் வாங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பொதுமக்களிடையே அதிக ஏமாற்றமே மேலோங்கி காணப்படுகிறது. யூபிஐ சேவையானது நாட்டின் மிகவும் பிரபலமான டிஜிட்டல் கட்டண முறையாக இருந்து வருகிறது. இது ஒரு மாதத்தில் 18 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை செய்து கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மதிப்பு ரூபாய் 24 லட்சம் கோடிக்கு மேல் சென்று கொண்டு வருகிறது. மேலும் அனைத்து யூபிஐ பரிவர்த்தனைகளிலும் வணிகர் கொடுப்பனவுகள் ஆனது சுமார் 63% உள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக தான் இருந்து வந்து வருகிறது. போதாக்குறைக்கு பெங்களூர் போன்ற பிற பெரிய நகர்ப்புறங்களிலும் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களின் முதல் மற்றும் முக்கிய விருப்பமாக யூபிஐ தான் உள்ளது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. யாரை எடுத்து கொண்டாலும் பணமாக இப்பொழுது எந்த ஒரு இடத்திலுமே புழக்கங்கள் குறைவு. அதிகமாக இருப்பது யூபிஐ. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் போன்ற பரிவர்த்தனைகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. அனைத்து வணிகர்களும் இன்னும் இந்த ஜிஎஸ்டி அறிவிப்பை பெறாததால் நிலைமை சிறிதளவு தான் மோசமடைந்து உள்ளதாக தெரிகிறது. அனைத்து வணிகர்களும் யூபிஐ சேவைக்கு எதிராக திரும்பினால் பழையபடி பணத்தை பாக்கெட்டில் வைத்து கொண்டும் சில்லறைகளுக்கு சண்டை போட்டு கொண்டும் இருந்த காலம் மீண்டும் வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இப்பொழுது மேலோங்கி இருக்கிறது. பெரும்பாலான பல சிறு வணிகர்கள் மற்ற டிஜிட்டல் கட்டணங்கள் விட யூபிஐ அதிகம் விரும்புகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் இந்த தளம் வணிக தள்ளுபடி விகிதம் எனப்படும் வணிகர் கமிஷனை வசூலிக்காது. வங்கியாளர்களை மற்றும் யூபிஐ செயலிகளின்படி இந்த செயல்முறையானது வணிகர்கள் தங்கள் நடப்பு கணக்கிற்கு பதிலாக யூபிஐ கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தங்கள் சொந்த மற்றும் அவர்களது உறவினர்களின் சேமிப்பு வங்கி கணக்குகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக தெரிய வருகிறது. இது அதிகாரிகள் மற்றும் வங்கிகளுக்கு பணம் செலுத்துவதை கண்காணிப்பதை இன்னும் கடினமாக்குகிறது. இருப்பினும் கர்நாடக மாநிலத்தில் வணிக வரி ஆணையர் விபுல் பன்சாலின் கூற்றுப்படி இது போன்ற தந்திர ரோபாயங்கள் குறித்த வணிக வரித்துறை அறிந்திருப்பதாகவும் பெரிய வணிகர்களின் இத்தகைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும். ஆக இது ஜிஎஸ்டி கோரிக்கைக்கான முக்கிய காரணமாக இருக்க வாய்ப்பில்லை என்பது போல் தெரிய வருவதாக செய்திகள் வந்திருக்கிறது. கர்நாடகாவில் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக இது சென்று கொண்டிருக்கிறது. காரணம், ஜிஎஸ்டியில் அதிகமான வரி விதிக்கப்பட்ட காரணத்தினால், ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு அதிகமான வரி நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால் கர்நாடகா இன்று போர்க்கொடி தூக்கியிருக்கிறது. வணிகர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். கர்நாடகாவை தொடர்ந்து மற்ற மாநிலங்களுக்கும் இவை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படலாம் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நிலைமை சரியாகுமா அல்லது இதே நிலை தொடர்ந்து நீடிக்குமா என்று போக போகத்தான் தெரியும். ஆகவே தொடர்ந்து நாம் கண்காணிப்போம் என்ன நடக்கிறது என்று. மற்றொரு
வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.